சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். அதிமுக தரப்புல இருந்து வெளிவரக்கூடிய முக்கியமான செய்திகள் குறிப்பா 3 விஷயத்தை பத்தி பேசுறாங்க. என்ன அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கூட்டணி சார்ந்த விஷயத்தை நான் பாத்துக்கிறேன், நிர்வாகிகள் எல்லாம் நீங்க எலெக்ஷன் ஒர்க் செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன அப்படின்னா, எஸ்ஏஆர் விஷயத்துல ஏன் இவ்வளவு மோசம் ஒர்க் பண்ணிருக்கீங்க, நம்மளுடைய ஆட்கள் வந்து ஃபீல்ட்ல இல்லவே இல்லை அப்படின்ற ஒரு வருத்தத்தையும் தெரியப்படுத்துறாரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கிராம மட்டத்துல அதிமுக பாஜக கூட்டணி சரியா ஜெல்லாக மாட்டேங்கிற அதிருப்தி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கு. இதையும் சரி செய்யக்கூடிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுறாரு. அதிமுக இந்த விஷயத்துல எப்படி இந்த அளவுக்கு ரொம்ப லேகா இருக்காங்க, நீங்க இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றை தலைவர் என்கிற நிலையிலிருந்து எடப்பாடி பழனிசாமி கொடுக்காமல் தேர்தல் பணிகளில் ஈடுபட சொல்வது என்பது மண்குதிரையை போருக்கு அனுப்ப தயாராவது போன்றதுதான். இப்ப ஏன் எஸ்ஐஆர் பணிகள்ல முழுமையாக ஈடுபடல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்கிறார்ல, ஒரு நம்பிக்கையின்மை தான் அதற்கு முழு முதல் காரணம். நீங்க ஒரு விஷயத்தை நல்லா உணரணும். எடப்பாடி பழனிசாமி ஒரு நம்பிக்கையை கீழ்நிலை வரை கடத்தணும். தொடர்ச்சியாக தோல்விகளையே தந்திருக்கிறார். கூட்டணி அமைப்பதில் மிகப்பெரிய பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறது. இது முதல் முறையா என்று கேட்டால் இது முதல் முறை அல்ல. ஒவ்வொரு தேர்தலிலும் இதே நிலைமைதான். பெரிய கூட்டணி அமையும், பலமான கட்சிகள் வரும் என்று ஆருடம் கணித்துக் கொண்டே இருப்பார் எடப்பாடி பழனிசாமி. தேர்தல் முடிந்து முடிவுகள் வரும் வரை அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது. இது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிற சம்பவங்கள். அப்போ எப்படி தேர்தலில் வெற்றி பெற போகிறோம் என்கிற அந்த சந்தேக கேள்வி அதிமுக தொண்டர்களை உலுக்கி பார்க்கிறது. பல இடங்களில் ஒப்புக்காக பணம் கட்டிவிட்டு சீட்டு கிடைக்க கூடாது என்று நினைத்து போகிற தொண்டர்களைத்தான் இப்ப சமீப காலமாக அதிமுகவுக்கு யாரெல்லாம் சீட்டு கேட்டு பணம் கட்டலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விழாவை போல நடத்தினாங்க இல்லையா? அந்த விழாவுக்கு பணம் கட்டியவர்கள் பலர். எல்லாருமே எதுக்காக பணம் கட்டினாங்கன்னா, கட்சி நிர்வாகத்துக்குள்ள இருக்கும், அந்த நிர்வாகத்துக்குள்ள இருந்து நாம பணம் கட்டாம போயிடக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்துலதான் பணத்தை கட்டி வச்சாங்களே தவிர, சீட்டு தனக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு தான் பலரும் நினைக்கிறாங்க. ஏன்னா தேர்தலில் வெற்றி பெற முடியாது என்கிற எண்ண ஓட்டம் அதிமுகவுக்குள் வந்திருக்கு. அதிமுக தனித்தே களம் கண்டு தேர்தலில் அது எப்படி அந்த விஷயத்தை ரொம்ப உறுதியா சொல்றீங்க? இல்ல, பல இடங்கள்ல பேசுகிற போது அவர்களே சொல்றாங்க, நான் அதிமுகவுல கேண்டிடேட்டா வருவாங்கன்னு சொல்லப்படுகிற பல நபர்களோடு பேசுறேன் இல்லையா? அவங்களே என்ன சொல்றாங்கன்னா, இந்த முறை தேர்தலில் வெற்றி பெற முடியாது, கூட்டணி பலமா இல்ல, பாஜக கூட்டணிங்கிறது அதிமுகவுக்குள்ள ஒரு சோர்வு மனநிலையை தந்திருக்கு, பலதரப்பட்ட அதிமுக வாக்காளர்கள் முகம் சுளிக்கிறாங்கிற செய்தியை வெளிப்படையாகவே தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இன்னைக்கு அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு. ஏன் சார் எஸ்ஐஆர் பணிகள்ல முழுமையாக ஈடுபடல? திமுக ஈடுபட்டு இருக்கு. திமுகவுக்கு பேரலல் போர்ஸ் யாரு இங்க தமிழ்நாட்டுல? அதிமுக தானே. அப்ப அதிமுக ஏன் அந்த பணிகள்ல ஈடுபடல? இப்ப 96 லட்சம் வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குரிமையை இழந்திருக்கிறாங்க. அதுல எத்தனை பேர் அதிமுக வாக்காளர்கள் இருக்காங்க? வெறும் திமுக ஓட்டர்ஸ் மட்டும் தானா? அதிமுக ஓட்டர்ஸ் இல்லையா? நீங்க 20,000 பேர் பாதிக்கப்பட்டா அதுல 5,000 பேர் திமுகனா 5,000 பேர் அதிமுக, 10,000 பேர் எந்த கட்சியும் சாராதவங்க. இப்படிதான் கணக்கு தமிழ்நாட்டுல. அப்போ இதுல ஒரு 1/3 அதிமுகவினுடைய வாக்கு வங்கி சிதலம் அடைஞ்சிருக்குல்ல. இப்ப இதை ஏன் முறைப்படுத்தலன்னு கேட்கிறாருல எடப்பாடி பழனிசாமி. எந்த நம்பிக்கையின் பேரில் முறைப்படுத்துவாங்க? அவங்க தேர்தலுக்கே தயார்படுத்திக்கிற நிலையில இல்ல. ஏன்னா அவ்வளவு சோர்வு மனநிலை அந்த கட்சிக்குள்ள வந்துருச்சு. இன்னொன்னு, எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாரு. மேல நான் பாத்துக்கிறேன், கீழே தேர்தல் வேலையை போய் நீங்க பாத்துக்கங்க. ஒரு தலைவருக்கு இது அழகான்னு கேட்கிறேன். கீழ் நிலையில எப்படி சார் ஒரு நம்பிக்கை ஒலிக்கிட்டு படரும்? மேல இருந்து தலைவர்கள் சொல்கிற செய்தியின் மூலமாகத்தான் படரும். பலமான கூட்டணியை வைத்துக்கொண்டு இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரும் என்கிற நம்பிக்கையும் பெற்றுக்கொண்டு தேர்தல் பணியில நீங்க ஈடுபடுங்கன்னு திமுக தலைவர் சொன்னா, அது புல்லட் வேகத்துல எஃபெக்டிவா களத்துல நிக்குது. அந்த தோழர்கள் அப்படியே அம்பு போல பாயிறாங்க பல இடங்கள்ல. அது எதன் பொருட்டுன்னா, தேர்தலில் நாம் உறுதியாக வெற்றி பெற போகிறோம் என்கிற அந்த ஒரு நிலையின் பொருட்டு தான். நீங்க நாளைக்கு திமுகவுக்கு தொகுதிகள் கேட்டு பணம் கட்டலாங்கிற அறிவிப்பை வெளியிட சொல்லுங்களேன். இப்ப அதிமுகவுக்கு வந்த கிரௌடை விட 10 மடங்கு கூட்டம் திமுகவினுடைய அண்ணா அறிவாலயத்துக்கு வரும். அதுக்கு காரணம் என்னன்னா, சீட்டு கிடைச்சா எப்படி வெற்றி பெற்றுவோங்கிற ஒரு நம்பிக்கை தான்.
அப்போ முழுவதுமாக நம்பிக்கை இழந்து போயிருக்கிற அதிமுகவை நீங்கள் மீண்டும் மீண்டும் சரி செய்து மாவட்ட செயலாளர் கூட்டத்துல பேசி அனுப்புவதுங்கிறது எந்த வகையில பயன் தரும்? இன்னைக்கு நடந்தது மாவட்ட செயலாளர்கள் கூட்டம். மாவட்ட செயலாளர்களுக்கு கீழ் நிலையில என்ன நடக்குதுங்கிற ரிப்போர்ட் வந்துடும். அப்ப கீழ்நிலையில என்ன நடந்திருக்கு? கிளை கழகங்கள், நகர கழகம், ஒன்றிய கழகம், இங்கேயே பல அதிருப்திகள் நிலவுது. என்னென்ன ஒரு பெரிய கூட்டணி அமைச்சிடக்கூடாதானே, அம்மா இருந்தப்பெல்லாம் எப்படின்னு இருந்துச்சு, அப்படி பேசுறாங்க கட்சியினுடைய தொண்டர்கள். நிர்வாகிகள் சொல்றாங்க, அண்ணே என்னண்ணே எங்க போனாலும் நம்ம ஆட்கள் வரமாட்டேன்றாங்கண்ணே, ஒரே சோர்வா இருக்காங்கண்ணே, என்ன சொல்றதுன்னே தெரியலண்ணே, இப்படி நிர்வாகிகள் பேசுறாங்க. மாவட்ட செயலாளர் அதை வெளிப்படுத்தினா எடப்பாடி பழனிசாமி கோவப்படுறாரு. எங்க தன் மீது அந்த கோபம் திரும்பிடுமோங்கிறதுனாலதான் நீங்க எஸ்ஐஆர் வேலையை ஒழுங்கா செய்யல, பாஜக அதிமுக கூட்டணி கிராமப்புறங்கள்ல ஜெல்லாவுல, இப்படி குறைய சொல்றேன். நான் என்ன கேட்கிறேன்னா சார், ஒரு கூட்டணி ஜெல்லாகாம போறதுக்கு யார் காரணம்? கட்சியினுடைய நிர்வாகிகள் காரணமா? தொண்டர்கள் தானே சார். தொண்டர்கள் ஏற்காத கூட்டணி அமைச்சது எடப்பாடி பழனிசாமியினுடைய தப்பா, அல்லது தொண்டர்கள் ஏற்காத கூட்டணி என்று தெரிந்ததற்கு பிறகு தொண்டர்கள் மீது கொண்டு போய் அந்த கூட்டணியை திணிக்கிறது தலைவருடைய தப்பா? யாருடைய தப்பு சொல்லுங்க? எடப்பாடி பழனிசாமி தப்பு பண்ணிட்டு ஒரு கூட்டணி பத்தி பேசுறதுக்கு நான் ரெண்டாவது வரேன். ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஐஆர் பற்றி ஒரு விஷயத்தை சொல்லி இருக்கு பாத்தீங்களா? இந்த எஸ்ஐஆர் விஷயம் வந்து வரும்பொழுதே துவக்கத்துல இருந்து இந்த ஆதரிக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டாது அதிமுக. குறிப்பா எடப்பாடி பழனிசாமி எல்லா இடத்துலயும் ஆதரிச்சு தான் பேசிட்டு இருந்தாரு. குறிப்பா வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியானப்ப கூட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, பரவாயில்லப்பா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்காங்களா, நல்ல வேலை எலெக்ஷன் கமிஷன் இந்த வேலையை செஞ்சாங்க, இல்லாட்டி இந்த இறந்தவங்க இல்லாம திமுக ஆதரவா எலெக்ஷன்ல ஓட்டு போட்டிருப்பாங்க, இந்த திமுக வெற்றி, திமுக போலித்தனமான வெற்றியை தடுக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு வரவேற்றாரு. இப்ப ஏன் அவர் இந்த ஸ்டாண்ட் எடுத்திருக்காரு புரிஞ்சுக்க முடியலையே. இல்ல சார், அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றாக தெரியும் நீக்கப்பட்ட வாக்காளர்களின் ஒரு பகுதி அதிமுகவினுடைய வாக்காளர்களும் உண்டுன்னு. ஆனா எஸ்ஐஆரை எதிர்த்து பேச முடியாது. ஏன் எதிர்த்து பேச முடியாதுன்னா, இதற்கு பின்புலத்தில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. அப்ப பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு துணிவில்லாமல் எடப்பாடி பழனிசாமி வேரில் வெந்நீர் ஊற்றுகிற வேலையை செய்து முடிச்சிட்டார். அப்ப வேரில் வெந்நீர் ஊற்றியதற்கு பிறகு இது இன்டர்னல் மீட்டிங். அப்ப இன்டர்னல் மீட்டிங்ல தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தலாம். நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு தலைவர் பேசுறதுக்கும் இன்டர்னல் மீட்டிங்ல பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, உட்கட்சி விவகாரத்தை நான் வெளியில பேச மாட்டேன், அதே இன்டர்னலா நிர்வாக குழு கூட்டம்னு ஒண்ணு போட்டாங்கன்னா நாளைக்கு நிர்வாக குழுல போய் என்னென்ன நடந்திருக்கு, எது தப்பு எது தப்பு இல்லை அப்படிங்கிறத நான் பேசுவேன் இல்லையா? அப்படிதான் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு பேசுனதை நான் புரிஞ்சுக்கிறேன். அவர் எஸ்ஐஆரை வரவேற்றதும் 96 லட்சம் பேர் வாக்குரிமை இழந்துட்டாங்கன்னு, ஆஹா எல்லாருமே இறந்து போனவங்க, இவங்க எல்லாம் போலி வாக்காளர்கள். நான் என்ன கேட்கறேன்னா, 96 லட்சம் பேரும் இறந்து போனவங்களா? 96 லட்சம் பேரும் போலி வாக்காளர்களா? அதில் உண்மையான வாக்காளர்கள் பதிவு செய்ய தவறியவர்கள், முகவரி மாறியவர்கள், ஆவணங்கள் சரியாக இல்லாமல் போனவர்கள், இப்படி ஒரு பெரிய பட்டியல் நீளுதுல. அதுல ஒரு கவனத்தை செலுத்தணும்னாவது ஒரு தலைவர் பேசி இருக்கணும்ல. இப்ப இதுதான் கீழ்நிலையில ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துறீங்க. மாவட்ட செயலாளர் கூட்டத்துல அவர் பேசுறாருல, அது போய் கிளை கழகத்துக்கு போகாது சார். பத்திரிகையாளர் சந்திப்புல அவர் பேசுறதுதான் கிளை கழகத்துக்கு. அப்ப என்னன்னா, எஸ்ஐஆர் வேலையை நம்ம சரியா செய்யல அப்படிங்கிற குற்ற உணர்வு இருக்குமா? இல்ல கரெக்டா தான் போயிருக்கு, அதனாலதான் தலைவர் பாராட்டி பேசுறாரு, பொதுச் செயலாளர் பாராட்டி பேசுறாருங்கிறது போமா? அப்ப நீங்க ஒரு கான்ஃபிளிக்டான ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிட்டீங்க அப்படின்னு பிறகு இன்னைக்கு இந்த வருத்தத்தையே பட்டிருக்க தேவையில்லை. ஆனாலும் அவருடைய உள்ள கிடக்கையில் ஒரு வருத்தம் இருக்கும்ல சார், நம்மளுடைய ஓட் பேங்க் இப்படி பாதிக்கப்பட்டுச்சுன்னு, அந்த வெளிப்பாடாகத்தான் இன்னைக்கு அவர் பேசி இருக்கிறாருன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இல்ல இப்ப வந்து எலெக்ஷனுக்கு வந்து இன்னும் 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் இருக்கிற நேரத்துல வந்து ஏற்கனவே இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அலைன்ஸ் உருவாச்சு. ஏப்ரல் வந்து 14ஆம் தேதி அமித்ஷா வந்து வேக வேகமா இந்த அலைன்ஸ் உருவாக்குனாரு. கிட்டத்தட்ட இந்த 2 மாசத்துல இந்த அலைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு எதிரான பல்வேறு போராட்டத்தை எடுக்கிறது, மக்கள்கிட்ட ஒரு விபத்தை ஏற்படுத்துறது, அந்த மாதிரியான ஒரு தோட்டத்தை ஏற்படுத்தணும். ஆனா இப்பவும் வந்து அலைன்ஸ் ஜெல்லாக மாட்டேங்குது, கிராம மட்டத்துல பெரிய அளவுல அதிருப்தி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப இவங்களே சொல்றாங்க. அப்படின்னா இப்ப என்ன, ஏன் அந்த தவறான வியூகத்துல போய் சிக்கினாங்க, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, இந்த தவறான வியூகத்தில் சிக்கியதற்கு முதல் காரணம் மகன் பாசம் தான். எடப்பாடி பழனிசாமியினுடைய மகனுக்கு அமலாக்கத்துறையினுடைய நெருக்கடி, அதே நாள் தான் ஒரே இரவுல புறப்பட்டு போனார். இத பல நேரங்கள்ல பேசி இருக்கோம். அப்ப ஒரே இரவில் புறப்பட்டு போய் மகனை காப்பாற்றுவதற்காக கட்சியை அடமானம் வைத்தாரான்னா, ஆமா கட்சியை அடமானம் வைத்தார். இப்ப நீங்க வந்து ஜெல்லாகல அப்படிங்கறத பேசுறது இருக்குல்ல, நீங்க சொன்னீங்க தேதி வாரியாக சொன்னீங்க. அதாவது இந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் அறிவிப்பு வெளியானது, ஓராண்டுகள் ஏறக்குறைய கடந்துருச்சு. ஏறக்குறைய சொல்ல போனா 9 மாசம் கடந்துருச்சு. 9 மாதத்துக்கு பிறகும் இது வந்து ஏன் நீடிக்குது அப்படின்னு கேட்டா, கீழ்நிலையில அதிமுகவை முழுமையாக பாஜக ஏற்கிறதா இல்லையாங்கிற சந்தேகம் வலுவா இருக்கு. நீங்க ஒவ்வொரு முறையும் கூட்டணி கட்சிகள் எப்படி செயல்படுறாங்கன்னு திமுக கூட்டணியில இந்த பக்கம் தொண்டை பார்ப்பான்ல, 2 தானே சார் கூட்டணி. அப்ப திமுக கூட்டணியில ஒரு சலசலப்பு வருது. இன்னைக்கு கூட பாருங்க, காங்கிரஸ் கட்சி ஒரு சலசலப்பை உருவாக்கியதாக ஒரு செய்தி
ஆனா என்னன்னா அண்ணன் செல்வ பெருந்தகை சொல்றாரு, இல்ல நாங்க திமுக கூட்டணியில உறுதியாக இருக்கோம், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல, முதலமைச்சர் தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும்னு இன்னைக்கு பேசுறாரு. அப்போ இங்க பாஜக தரப்புல இருந்து ஏதோ ஒரு சலசலப்பு வருதுன்னே வச்சுக்குவோம். இல்லங்க, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மீண்டும் ஆட்சி அமையும், அதிமுக தலைமையிலான அரசு அமையும்னு பாஜக ஊர்ஜிதப்படுத்தினாதானே அதிமுக தொண்டை மகிழ்ச்சி அடைவான். ஆனா இங்க என்ன சொல்றாங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அமையும் அப்படிங்கிறாங்க. அமித்ஷா எடப்பாடி பழனிசாமிய பேச விடாம அவரே பேசிட்டு கூட்டத்தை முடிச்சிட்டு போறாரு முதல் அறிவிப்புல. அடுத்து மதுரைக்கு முதலமைச்சர் வேட்பாளர்னு பேசும்போது அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவாருன்னு பேசுறாரு. அப்ப இதெல்லாம் அதிமுக தொண்டனை நம்பிக்கை இழக்க செய்யுது. அதிமுக தொண்டனுக்கு பாஜக மீது எந்த விதமான பற்றும் இல்லாமல் போக செய்யுது. இப்ப இதற்கு யார் காரணம்? பாஜக அதிமுக ரெண்டு கட்சியினுடைய தலைமை தானே காரணம். அப்ப அதிமுகவினுடைய மனநிலை என்னன்னே தெரியாம எடப்பாடி பழனிசாமி ஆமை வேகத்தில் போய்கிட்டு இருந்தாருன்னா இது எப்படி ஜெல்லாகும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு வருஷமா எத்தனையோ போராட்டங்கள் சார், போராட்டங்கள் எல்லாம் அடையாளங்களுக்காக செய்யப்படுபவைதான். அது ஒண்ணு கூட்டணியை ஒற்றுமைப்படுத்துவதற்கான வேலை இல்ல. கூட்டணியை ஒற்றுமைப்படுத்துறதுக்கான வேலை என்னன்னா இவர்கள் மேடையில் அந்த தலைவரை உயர்த்தி பிடிக்கணும், அவர்கள் மேடைக்கு போய் அந்த தலைவரை உயர்த்தி பிடிக்கணும். இப்ப நீங்க தொடர்ச்சியாக விழாக்களை கம்யூனிஸ்டுகளோ அல்லது இந்திய யூனியன் முஸ்லீம்களுக்கோ விடுதலை சிறுத்தையோ எடுத்தா முதலமைச்சரை உயர்த்தி பிடிக்கிற வேலையை செய்யறாங்க. முதலமைச்சர் விழா எடுத்தாருன்னா கூட்டணி கட்சி தலைவர்களை மேடை ஏற்றி உயர்த்தி பிடிக்கிற வேலையை செய்யறாங்க. இப்படி பொது நிகழ்வுகள் வடிவமைக்கப்படுது. பொது நிகழ்வுகள்ல ஏறி ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்கிறார்கள், ஒருவரை ஒருவர் ஆற தழுவிக் கொள்கிறார்கள். இப்படி எங்காவது ஒரு காட்சி பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள நடந்திருக்கா? பாஜக தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆட்சியில் பாலாறு தேனாரும் ஓடிச்சுன்னு எங்கேயாவது பேசுறாங்களா? ஒப்புக்காகவாவது எங்கேயாவது அவருடைய ஆட்சியை பாராட்டி பேசியிருக்காங்களா? கடந்த காலத்துல அவருடைய ஆட்சி திறன் எப்படிப்பட்டதுன்னாலும் பேசியிருக்காங்களா? எங்கேயுமே பேசுறது இல்லை. அப்ப எப்படி கூட்டணி ஜெல்லாகும்? அதிமுக தொண்டை இதை பாக்குறான்ல சார், அவனுக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்குல்ல, அந்த அப்சர்வேஷன் மனநிலையிலிருந்து நீங்க அதை புரிஞ்சுக்கணும். அப்ப அதிமுக தொண்டன் முழுவதுமாக சோர்வடைவதற்கு காரணம் இந்த ரெண்டு கூட்டணியினுடைய தலைவர்களும் ஒருவருக்கு ஒருவர் புரிதல் இல்லாமல் நகர்கிறார்கள். குறிப்பாக அதிமுகவினுடைய தலைமையை 100 விழுக்காடு பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கிறாங்க. தேர்தல் கணக்கின் அடிப்படையில ஏற்றுக்கிறாங்க. இப்ப அதிமுக இன்னொரு ஒரு கருத்தும் வருது, இன்னொரு தரப்பும் ஒரு கருத்து வைக்கிறாங்க. அது என்னன்னா, எப்ப பார்த்தாலும் எங்க கூட்டணியில இருக்கிற பிரச்சனையை பேசிட்டே இருக்காங்க, திமுக கூட்டணியில பிரச்சனை இல்லையா, காங்கிரஸ் தாவேக்காவோட கூட்டணிக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதை பத்தி அவங்க கவலைப்படுறாங்களா? அப்ப அவங்க அதுல இருக்கிற பிரச்சனை பேசாம எப்ப பார்த்தா எங்க பிரச்சனை பேசுறாங்க, இப்படி ஒரு கருத்தும் அதிமுக முன் வைக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அமித்ஷா சொன்னாரு இங்க அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சர் ஆக வருவார்னு சொன்னேன் இல்லையா? எங்காவது ராகுல் காந்தி திமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக வருவார்னு சொன்னாரா? இப்ப கூட யாரோ ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளர் காங்கிரஸ் கட்சியில ஒரு பொறுப்புல இருந்தாரா, ராகுல் காந்திக்கு ரொம்ப நெருக்கமானவராக அறியப்பட்டாரா, அவர் போய் தாவேகாவோடு பேச்சுவார்த்தை நடத்திட்டாரு. காங்கிரஸ்ல ஒரு தரப்பு ஆசைப்படுறாங்க. இன்னைக்கு கூட அண்ணன் மாணிக்கம் தாகூர் கூட ரொம்ப கண்டிச்சு கடுமையான ஒரு அறிக்கையை கொடுத்திருக்காரு. யார? விடுதலை சிறுத்தையும் மதிமுகவையும் கண்டிச்சு கொடுத்திருக்காரு. நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னு சொன்னா, யாருடைய கருத்தை நீங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய கருத்தாக பார்ப்பீர்கள்? அங்க அமித்ஷாவினுடைய கருத்து, ஜே.பி. நட்டாவினுடைய கருத்து, இங்க நயினார் நாகேந்திரனுடைய கருத்து இல்லையா? இது பாஜக. காங்கிரஸ்ல ஒண்ணு நீங்க அகில இந்திய தலைவராக இருக்கிற மல்லிகார்ஜுன கார்கேவினுடைய கருத்து, ராகுல் காந்தியினுடைய கருத்து, இல்லைன்னா இங்க இருக்கிற அண்ணன் செல்வ பெருந்தகையினுடைய கருத்து. இது இப்படி எங்காவது முரண்பட்ட கருத்தாக இருந்திருக்கா? அன்றிலிருந்து இன்று வரை அண்ணன் செல்வ பெருந்தகை என்ன சொல்றாரு? திமுக கூட்டணி அடியணை ஏறும், திமுக கூட்டணியினுடைய மகத்தான வெற்றிக்கு காங்கிரஸ் பாடுபடும், நாங்க திமுக கூட்டணியில தான் அங்கம் வகிக்கிறோம்ன்றாரு. எங்காவது ஒரு இடத்தில் முதலமைச்சர் வேட்பாளர் எங்கள் கூட்டணிக்கு யாருங்கிற கேள்வியை காங்கிரஸ்ல எங்காவது எழுப்பிட்டாங்களா? எங்காவது ஒரு இடத்தில் ஒரு சலசலப்பு இருக்கா? சார், காங்கிரஸ் கட்சி என்பது எப்போதுமே பாத்தீங்கன்னா பல்வேறு பிரிவுகளை கொண்டிருக்கிற, பல்வேறு கிளைகள் பரப்பி இருக்கிற ஒரு மரம். அந்த கிளை என்ன செய்யும்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரக்ஷன்ல போகும். இது அண்ணன் ஈவி.கே.எஸ். இளங்கோவன் தலைவரா இருக்கும் போது நடக்கும், ஞானதேசிகன் தலைவரா இருக்கும் போது நடக்கும், மரியாதைக்குரிய ஜி.கே. வாசன் ஒரு காலத்துல தலைவரா இருந்த போது நடந்தது. இப்ப என்னன்னா, இது காங்கிரஸ் கட்சிக்குள் இருக்கிற கருத்து யுத்தம் தானே தவிர இது கூட்டணிக்குள் இருக்கிற முரண்பாடு இல்லை. இது காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இருக்கிறது. என்னன்னா, எம்பி ஆயிட்டவங்க எல்லாம் எம்எல்ஏவா யாரும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ணன் மாணிக்க தாகூர் மாதிரியான ஆட்கள் அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஏன் இந்த தேர்தலில் சரியான கூட்டணிக்கு போகணும், நம்ம விஜயோட ஒரு பலப்பயிற்சி எடுத்து பார்க்கலாமேன்னு உள்ளுணர்வு நினைக்கலாம். இன்னைக்கு அவர் அப்படி கருத்தை வெளிப்படுத்தல. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க ரெண்டு கட்சியும் கண்டிக்கிறீங்க. நீங்க விடுதலை சிறுத்தைகள் தயவு இல்லாம வட மாவட்டத்துல போய் எம்எல்ஏ சீட்டை வாங்கிட முடியுமா? எம்எல்ஏ சீட்டை வாங்கி அவங்க ஓட்டு இல்லாம நீங்க ஜெயிச்சிட முடியுமா? அப்ப ஆதவ அர்ஜுன் அன்னைக்கு பேசும்போது அவரை கண்டிச்சார்ல அண்ணன் திருமா, அவர் மீது நடவடிக்கை எடுத்தார்ல. அப்ப இந்த பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகிற நபர் மீது காங்கிரஸ் ஏன் நடவடிக்கை எடுக்கலன்னு கேட்கத்தானே செய்வாங்க. அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா முரண்பாடுகள் கிடையாது. அந்த தலைவர்கள் உறுதியாக இருக்கிறார்கள், கட்சிக்குள்ள இருக்கு. இங்க என்ன நிலைமை? அமித்ஷாவே பேசுறாரு,
இங்க என்ன நிலைமை? நயினார் நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணி, இங்க யாராவது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி அமையும்ங்கிறாங்களா? இல்ல திமுக ஆட்சி அமையும் தானே சொல்றாங்க. அப்ப ஏன் அதிமுக ஆட்சி அமையும்னு சொல்றதுல என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்கிறான். அதைத்தான் அதிமுக தொண்டன் கேட்கிறான். இது தொண்டனுடைய மனக்குமுறல். இல்ல, நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி இப்ப நாட்கள் நெருங்கிடுச்சு. இப்ப இந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா, இப்ப இன்னும் 2 மாசம் எப்படி பொலிட்டிக்கல் ஒர்க் செய்ய போறாங்க, இன்னும் வேற யார் அலைன்ஸ் கொண்டு வர போறாங்க, என்னதான் ஆப்ஷன் இருக்கு அதிமுகவுக்கு திரும்ப ஆட்சிக்கு வருவதற்கோ அல்லது திமுக வீழ்த்துவதற்கோ, அந்த அலைன்ஸ்க்கு, என்டிஏ அலைன்ஸ்க்கு, அதிமுக அலைன்ஸ்க்கு என்னதான் வாய்ப்புகள் இருக்கு? என்ன வாய்ப்பு இருக்குன்னு நீங்க கேட்டதுனால நான் சொல்றேன். கண்ணு கட்டிய தூரம் வரை எந்த வாய்ப்பும் எடப்பாடி பழனிசாமியினுடைய கண்களுக்கு தென்படலன்றதுதான் இன்னைக்கு அவருடைய வருத்தமான அறிவுரைகளுக்கு காரணம். கூட்டணி கட்சிகளில் யார் இடம்பெற போகிறார்கள் என்கிற அந்த செய்தியும் அவருக்கு இன்னும் கிடைக்கல. ஜனவரி மாதம்னு சொல்லிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். ஆனா அதற்கான சாத்திய கூறுகள் இருக்கான்னு கேட்டா எனக்கு தெரிய இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். வேற யாரு வருவா பாஜகவை தவிர்த்து அப்படின்னா எந்த கட்சியும் வருவதற்கு தயாராக இல்லை. அப்ப இனிமேல் இது என்ன நடக்கும் அண்ணா? இனிமேல் ஒண்ணும் நடக்காது. இப்ப என்ன நடந்துட்டு இருக்கோ அதுவே தான் தேர்தல் முடிகிற வரைக்கும் நடக்கும். அப்ப பாஜக கூட்டணி ஜெல்லே ஆகாதா? கண்டிப்பா ஜெல் ஆகாது. எப்ப ஜெல் ஆகும்னா உறுதியான நிலைப்பாட்டை பாஜக எடுக்கணும். என்ன நிலைப்பாடு? அதிமுக தான் கூட்டணிக்கு தலைமை, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் அரசு அமைய போகிறது. இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி குடலங்கா இதெல்லாம் இங்க தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாது சார். நீங்க 2 கட்சியில் ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்தால் அந்த கட்சியை முன்னிலைப்படுத்தி தான் அரசியல் செய்யணும். அதுதான் அந்த கட்சியினுடைய தொண்டர்களுக்கு உற்சாகம் அளிக்கும். தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றது அதிமுக தொண்டன் விரும்புறானா? இல்லையே. அதிமுக தொண்டனுக்குள்ள அவ்வளவு மனவலி இருக்கு. அப்ப இதையெல்லாம் செய்யாம நீங்க தேர்தலுக்கு களத்துக்கு போறதுங்கிறது உண்மையிலேயே தோல்வியை ஆற தழுவிக் கொள்வதற்கு தயாராகி போறதுக்கான சமமான வேலையை தான் இன்றைக்கு அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுகவை இந்த எலெக்ஷன்ல வீழ்த்தணும் அப்படிங்கிற எண்ணம் அதிமுக மட்டும் கிடையாது, பாஜகவும் அதான் விஷயம். மோடிக்கும் சரி, அமித்ஷாக்கும் சரி அதான் விருப்பம் அப்படிங்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் தெரிஞ்சே தவறான ஒரு வியூ காமிக்கிறாங்க? ஏன் தெரிஞ்ச என்டிஏன்னு பேசுறது, ஏன் இபிஎஸ் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற விஷயத்த ஏன் என்டர்ஸ் பண்ண மறுக்கிறாங்க? என்ன சிக்கல்? ஏன் தெரிஞ்ச இந்த வியூ பிள்ளையை அவங்க செய்யறாங்க? இல்ல, நீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். வெளியில் பேசப்படுகிற செய்தி தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முடிவானா? இல்ல, நீங்க சொல்றது வெளியில் பேசப்படுகிற செய்தி. இன்டர்னலா பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுகவை முடித்து கட்ட வேண்டும் என்பதுதான். திமுகவை இந்த தேர்தலில் வீழ்த்த முடியாதுன்னு பாஜகவுக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த தேர்தலில் அதிமுகவை வீழ்த்த முடியும்னு பாஜக நம்புது. அதற்கான வேலைகளை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள், பார்த்து கொண்டும் இருக்கிறார்கள். அதனால அவங்க அதிமுக எவ்வளவுக்கு எவ்வளவு வீக் ஆகுதோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லதுன்னு நினைக்கிறாங்க. நான் கேட்கிறேன், எடப்பாடி பழனிசாமியிடம் பேசி அதிமுகவினுடைய வாக்குகளை ஒருமுகப்படுத்த முடியாதா அமித்ஷாவால? ஒரு இரவுல அமித்ஷாவால டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமியை வர வைக்க முடிஞ்சது. அவர்கிட்ட பேசி நீங்க எல்லாரும் ஒன்னா சேருங்கன்னு சொல்ல முடியாதா? ஆனால் அதை சொல்வதற்கு பாஜக தயாராக இல்லை. ஏன்னா அதிமுக பலம் பெறுவதை பாஜக விரும்பல. இப்ப இந்த தேர்தல்ல என்ன கணக்குன்னா, இது இப்படியே இருக்கணும். பாஜகவுடைய முயற்சியால், தேர்தல் அணுகுமுறையால் கொஞ்சம் கொஞ்சமாக அதிமுக வீக் ஆகிக்கிட்டே போகணும். அது வீக் ஆகி இந்த தேர்தலோடு ஒரு நிலைக்கு வந்து சேரும். என்ன நிலைக்கு வந்து சேரும்னா, பல இடங்கள்ல 3வது இடத்துக்கு போயிருச்சுங்கிற இடத்துக்கு வந்து சேரும். இது பாஜக கணக்கு. வருமா வராதான்றதெல்லாம் வேறு. 3வது இடத்துக்கு வந்து சேரணும். அது வந்து சேருவதற்கான வேலையை பாஜக உள்ளிருந்து கொண்டே செய்கிறது. அதுதான் அந்த தேர்தல் கணக்கினுடைய முக்கியமான அம்சம். அதை தாண்டி தான் வெளியில பேசுற இந்த திமுகவினுடைய வீழ்ச்சி, திமுக அரசை வீட்டுக்கு அனுப்புனதெல்லாம். அப்போ யாருக்கு எதிராக வேலை செய்கிறது பாஜக என்று கேட்டால், ஃபர்ஸ்ட் நம்பர் அதிமுக தான், 2வது நம்பர் தான் திமுக. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு ஒரு அரசியல் காட்சிகளை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியா விஜய் இந்த அலைன்ஸுக்கு கூப்பிட்டுட்டே இருக்காங்க, என்டிஏல விஜயையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. அப்ப அப்படி இருக்கும்போது விஜயை சேர்த்தா அது திமுக வீழ்த்துவதற்கு ஒரு சரியான ஒரு கூட்டணி வியூகமா இருக்கும் அப்படின்னு முயற்சி செய்யறாங்க. ஒரு பக்கம் வெற்றி பெறுவதற்கான வியூகம் வைக்கிற மாதிரி தெரியுது, இன்னொரு பக்கம் தெரிஞ்சே தவறான வியூகம் செய்யற மாதிரி தெரியுது. இது எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 காட்சிகள் இருக்கு, எப்படி புரிஞ்சுக்கலாம்? இல்ல, அதாவது வாக்குகளை ஒருமுகப்படுத்துறதுன்றது தேர்தல்ல ஒரு முக்கியமான வியூகம் சார். இப்ப திமுக எதிர்ப்பு வாக்குகளை 3ஆக பந்தி வைக்கிறார்கள். அதை 2ஆ மாத்திரலாம். அது 2ல 1 ஸ்ட்ராங்கா போயிடுச்சு அப்படின்னா அது ஒரு வெற்றிக்கு வழிவகுக்கும், அல்லது திமுகவுக்கு ஒரு பெரிய ஜெர்க்க கொடுக்கும் அப்படின்னு நினைக்கலாம். அது ஒண்ணும் தவறு இல்லை. ஆனா இங்க யார் மேஜர் பார்ட்னர், விஜயா அதிமுகவா? அதை டிக்ளேர் பண்ணிட்டு தான் நீங்க வரணும். அதை டிக்ளேர் பண்ணாம நீங்க வந்தா அதுவும் ஒரு பெரிய கூட்டணியாக அமையாது. அதை டிக்ளேர் பண்ணிட்டா மேஜர் பார்ட்னர் விஜய்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பு அதிருப்தி ஆயிரும், மேஜர் பார்ட்னர் எடப்பாடி பழனிசாமினா விஜயினுடைய தரப்பு அதிருப்தி ஆயிரும். அப்போ அதுவுமே ஒரு பெரிய நெருக்கடியே, ஒரு முக்கோண காதல் கதை மாதிரி கொண்டு போய் முடியும். எனவே விஜயை கூட்டணிக்கு அழைப்பது என்பது ஒரு வகையில் வாக்குகளை ஒருமுகப்படுத்துவதற்கு பயன்பட்டாலுமே கூட, யார் மேஜர் பார்ட்னருங்கிற விஷயத்துல ஒரு பெரிய பின்னடைவை சந்தித்து அது தேர்தல் நேரத்தில்
ஒரு மிகப்பெரிய பின்னடைவை அந்த கூட்டணிக்கு தந்துரும். அது வெற்றியை நோக்கி இட்டு செல்லாதுங்கிறத தாண்டி வெற்றிக்கு அடுத்த நிலையவாது இட்டு செல்லுமானா அதுவும் இட்டு செல்லாது. உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்டன்ற கதையா மொத்தத்தில் அந்த கூட்டணி படுதோல்வியை தழுவதற்கான வியூகமாகத்தான் அது அமையும். நல்ல சார், விரிவான உரையாடல். தமிழக அரசியல் அடுத்த கட்டம் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கலாம். நன்றி.